அண்மைச் செய்தி. கரூர் பெருந்துயர சம்பவம் தொடர்பான 5 வழக்குகள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த விசாரணையானது துவங்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் குழு அமைக்கவும் சிபிஐ விசாரணை கோரியும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான மனுக்கள் இன்றைக்கு விசாரணைக்கு ஏற்கனவே ஷெட்யூல் ஆகியிருந்த நிலையில் அது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். மதி, முழுமையான விவரங்களை வழங்கலாம். கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் அந்த வழக்கினுடைய விசாரணையை சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அஷ்ரப் கார்க் தலைமையிலான ஒரு குழுவை அமைத்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த உத்தரவிற்கு எதிராக, அதாவது எஸ்ஐடி விசாரணைக்கு எதிராக தாவேகா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதே போல பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் மற்றும் பாஜக வழக்கறிஞர் GS மணி ஆகியோரும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறி உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தன. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர் சார்பிலும் உச்சநீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த 5 மனுக்களும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் JK மகேஸ்வரி, MV அன்சாரி அமர்வில் தற்பொழுது வாதமானது தொடங்கி இருக்கிறது. முதலாவதாக தாவேகா சார்பில் மூத்த வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியன் தங்களது வாதத்தை முன்வைத்து வருகிறார். அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன, சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான கோரிக்கை முன்வைக்கப்பட்டது, அது தொடர்பான வாதமானது தற்பொழுது முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. அரசு தரப்பை பொறுத்தவரை கபில் சிபல், அபிஷேக் மனு சிங்வி, முகுல் ரோஹத்கி உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் மனுதாரர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் கோபால் சுப்பிரமணியம் மற்றும் ஆரியமா சுந்தரம் ஆகியோர் வாதங்களை வைக்க இருக்கிறார்கள். தற்பொழுது தாவேகா தரப்பில் இந்த வழக்கினுடைய வாதமானது வைக்கப்பட்டு வருகிறது. அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் எந்த கோரிக்கையுடன் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது என்ற ஒரு வாதமானது முன்வைக்கப்பட்டது. அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை மிகுந்த ஒரு குறுகிய கோரிக்கையுடன் தான் இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதாவது இது போன்ற ரோட் ஷோக்களுக்கான விதிமுறைகளை வகுக்க கோரிதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் ஆஜரான தமிழ்நாடு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தாவேகா சார்பில் வைத்திருந்தார். அதே போல கட்சிக்கு எதிராகவும் சில வாதங்களானது முன்வைக்கப்பட்டன. அந்த வாதங்கள் என்ன என்பது தொடர்பாக தாவேகா தரப்பில் அந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது என்ற வாதமானது வைக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் ஒரு SOP என்று சொல்லக்கூடிய நிலையான வழிகாட்டு வழிமுறை வகுக்கக்கூடிய வழக்கில்தான் இந்த SIT நியமிக்கப்பட்டு இருக்கிறது. SIT அமைக்கப்பட்டு விசாரணை மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வழக்கினுடைய விசாரணையானது தற்பொழுது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நீதிபதிகளும் சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது இந்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு தொடர்பாக சில கேள்விகளையும் நீதிபதிகள் முன்வைத்து இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு என்பது ஒரு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதாவது அரசியலமைப்பு சட்ட 226 படி சென்னை, அதாவது உயர்நீதிமன்றத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை பயன்படுத்தி உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றுதான் கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த வழக்கு எப்படி ஒரு குற்றவியல், அதாவது கிரிமினல் வழக்காக தாக்கல் செய்யப்பட்டது என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பி இருக்கிறார்கள். அது தொடர்பான ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பி இருக்கிறார்கள். இதற்கு தாவேகா சார்பில் தற்பொழுது பதிலானது முன்வைக்கப்பட்டு வருகிறது.